கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் நடிகர் அஜித் கூறிய கருத்து பாராட்டுக்குரியது என கூறியுள்ள துணை முதல்வர் உதயநிதி, இந்த விவகாரத்தில் உண்மையாக பதில் கூற வேண்டியவர் ஏன் இதுவரை பேட்டி கொடுக்கவில்லை என தனக்கு தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். இதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. நானும் இதுக்கு ஏற்கனவே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்கிறேன். இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னொன்று, அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன், முழுசா இன்னும் பார்க்கல. அதனால அதுக்கு கருத்து கூற விரும்பல. அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து. அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை பயன்படுத்தி எப்படியாவது வெற்றி பெற பாஜக முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பல ஆண்டுகளாகவே பாஜகவுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால்தான் எப்படியாவது எஸ்ஐஆரை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என பாஜக முயற்சிக்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாதகமான வாக்குகளை நீக்கிவிட்டு வெற்றி பெற முயற்சிப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதுகின்றன. நவி மும்பை டிஒஎஃப் பாட்டில் மைதானத்தில் மாலை 3 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. அரையிறுதிப் போட்டியில் வலுவான மற்றும் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணிக்கு கூடுதல் நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா என இரு அணிகளும் முதல் முறையாக உலகக்கோப்பையை முத்தமிட முயலும் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சொந்த மண்ணில் விளையாடுவது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய மகளிர் அணி சாம்பியனாக பெரும் வாய்ப்பு உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு பெரிய பரிசை அறிவிக்க தயாராகி வருகிறது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்றால் கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு வழங்கப்பட்ட அதே 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை மகளிர் அணிக்கும் வழங்க BCCI பரிசீலித்து வருகிறது. இது வாரியத்தின் சம ஊதிய கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவாகும். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்க திமுக கூட்டணி கட்சிகள், கூட்டணியில் இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா, அமமுக பொதுச் செயலர் தினகரன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு நிபந்தனையோடு அனுமதி வழங்குவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. தலைவர்கள் ரோட் ஷோ செல்லும் பகுதிகளில் போதுமான குடிநீர் வசதி இருக்க வேண்டும், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து செல்ல இடவசதி இருக்க வேண்டும், பொது போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாத இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதி இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. பழனிசாமிக்கு எதிராக அமமுக பொதுச் செயலர் தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் சசிகலாவுடன் கைகோர்த்திருக்கும் நிலையில் பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியது வேதனை அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே கட்சிக்கு வந்தவன் தான் என்றும் ஒரு மூத்த தலைவரான தனக்கு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மனவேதனையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் பி டீமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்த காரணத்தால் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றம், பொதுக்கூட்டம் என எங்கும் திமுகவுக்கு எதிராக செங்கோட்டையன் பேசியதே இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை திமுகவின் பி டீம் என விமர்சிக்கும் பழனிசாமி, கொடநாடு கொலை வழக்குக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போதும் தான் யாருடைய பி டீம் ஆக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கொடநாடு வழக்கில் தன் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ள செங்கோட்டையனை விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, அதிமுக ஆட்சிக் காலத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்ததாக விளக்கம் அளித்துள்ளார்.
அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனின் மனக்குரலாக உள்ளது. அவரது எண்ணம் ஈடேறும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு பதிலளித்தார். மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி பழனிசாமி அழிவை தேடிக் கொள்வதாக அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போது இருப்பது அதிமுக அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமியின் திமுக என்றும் விமர்சித்துள்ளார். அதிமுக பிளவுபட்டாலும் இல்லாவிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு தோல்வி நிச்சயம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக நெருங்க அக்கட்சி கரைந்து போகும் என்று குறிப்பிட்டார். தவிக தலைவர் விஜய் கொள்கையின்றி திரைமோகத்தில் மட்டுமே அரசியலுக்கு வருவது நல்லதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். எம்எல்ஏ செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை அதிமுக அளித்தால் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பாக இதுவரை எந்த கடிதமும் அதிமுக சார்பில் சட்டமன்ற பேரவைக்கு தரப்படவில்லை என்று கூறியுள்ளார். ஆளுநர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களில் பாதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று கூறிய அப்பாவு, மீதியுள்ள மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் கபடி மைதான பணிகளை தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகாவோடு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் 144 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து கண்ணகி நகரில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கபடி உள் விளையாட்டு அரங்கு பணிகளையும் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனத்துக்கான ஆன்லைன் டிக்கெட்டுகளில் மோசடி நடைபெற்றிருக்கிறது. குஜராத்தைச் சேர்ந்த தம்பதியர் சிறப்பு தரிசனத்துக்கும் நீராடுவதற்கும் ஆன்லைனில் 1,60,000 ரூபாய் செலுத்தி டிக்கெட் பதிவு செய்தனர். கோயிலில் டிக்கெட்டை காட்டிய போது அது போலி என கோயில் ஊழியர்கள் கூறியதால் அதிர்ச்சியடைந்த இருவரும் திருக்கோயில் இணை ஆணையர் செல்லதுரையிடம் புகார் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து பிசான பருவ சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நீரை திறந்து வைத்தார். வடக்கு கோடை மேழழகியான், தெற்கு கோடை மேழழகியான் கால்வாய்கள், திருநெல்வேலி கால்வாய், தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் கால்வாய் உள்ளிட்டவையின் மூலம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் 86,107 ஏக்கர் பாசன வசதி பெறும். மணிமுத்தாறு அணை பகுதியில் 3,59 லட்சம் ரூபாய் செலவில் சாகச சுற்றுலாத்தல மேம்பாட்டு பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. கோவையில் அரண்பணி அமைப்பு சார்பில் மாமன்னர் ராஜராஜ சோழன் சதய விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட மாமன்னர் ராஜராஜனின் சிலை பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜராஜன் கால ஆட்சி முறை, சமூக நலப்பணிகள் மற்றும் அவரது சாதனைகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா 2வது நாளாக நேற்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பெருவுடையார் பெரியநாயகி அம்மன் திருவுருவ செப்பு திருமேனிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து பெருவுடையாருக்கும் அம்மனும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நடைபெற்ற சதய விழாவில் மாமன்னன் ராஜராஜன் விருது 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டுப்புற கலைஞர் சின்னப்பொண்ணு, தஞ்சை மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மருதுதுரை உள்ளிட்ட 5 பேருக்கு விருது வழங்கப்பட்டது. முன்னதாக நடனம், பட்டிமன்றம், கவியரங்கம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு வரும் ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராமங்களில் தேவேந்திரகுல மக்களுக்கு அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கு எதிராக திருநெல்வேலியில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். மேலும் நகராட்சித் துறையில் வேலை நியமனங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக சம்பவ இடத்தில் 8 மணி நேரம் ஆய்வு நடத்தினர்.
கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தில் ஃபெரோஃபோக்கஸ் என்ற நவீன டிஜிட்டல் கருவி மூலம் அளவீடு செய்து 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய ஆய்வு மாலை 4 மணி வரை நடைபெற்றது. திமுக அரசின் நடவடிக்கைகளால் நெல் மூட்டைகள் எடுத்துச் செல்லப்படுவதற்கான செலவினம் கடந்த நிதியாண்டில் 890 கோடி ரூபாய் குறைந்திருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-25ஆம் ஆண்டில் 1,18,00,000 மெட்ரிக் டன் தானியங்கள் சரக்கு லாரிகளில் அனுப்பப்பட்டதில் 863 கோடி ரூபாய் செலவானதாக கூறியுள்ளார். ஒரு டன்னுக்கு 731 ரூபாய் மட்டுமே செலவானது என்றும் தெரிவித்துள்ளார். தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. மாநிலத்தில் 138 கால்நடை மருத்துவமனைகள் உட்பட மொத்தம் 386 மையங்கள் மூலம் நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 4,77,000 ரேபிஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. கைவிடப்பட்ட விலங்குகளின் நலனுக்காக 33 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கருத்தடை மையங்கள் அமைப்பதற்காக 72 காப்பகங்கள் உருவாக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. புதுவை கடற்கரையில் உள்ள காந்தி சிலையின் முன்பு நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியின் விடுதலை நாள் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு விடுதலை நாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். அதனையடுத்து காவல்துறை அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் ஹிந்தி மொழியை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் இந்த போக்கை எதிர்த்து மக்கள் போராட முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநிலம் உருவான தன் 69வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் ஆற்றுங்கல் கல்வி அலுவலகத்தில் நடந்த சோதனையில் அலுவலக லாக்கரில் சட்டப்படி கணக்கில் காட்டப்படாமல் 100 ரூபாய் கூடுதலாக கண்டெடுக்கப்பட்டது. இதை காரணம் காட்டி விடுப்பில் இருந்த அதிகாரி உட்பட 7 அரசு ஊழியர்களை பொதுக்கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்தது. கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிறகு பணியிடை நீக்கம் ரத்து செய்யப்பட்டது. எனினும் பதவி உயர்வு மறுப்பு போன்ற துறை ரீதியான நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இந்தியாவின் முதல் கடல் காற்றாலை மின்சார திட்டத்துக்கான டெண்டர் 2026 பிப்ரவரிக்குள் தமிழ்நாட்டு கடற்கரைக்காக வெளியிடப்படும் என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அறிவித்துள்ளது. ஜனவரியில் ஆய்வு நிறைவடைந்ததும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மத்திய அரசு தமிழகம் மற்றும் குஜராத்தில் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட திட்டங்களை இலக்காக வைத்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 1,50,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவிருக்கும் ArcelorMittal நிப்பான் ஸ்டீல் உருக்கு ஆலை திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது இந்தியாவில் அமையவிருக்கும் மிகப்பெரிய கிரீன்ஃபீல்ட் உருக்கு உற்பத்தி திட்டமாகும். நவம்பர் 2ஆம் வாரத்தில் இந்த ஆலைக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. உலகில் எந்த நாடுகளுக்கு பேரிடர் என்றாலும் முதலில் சென்று உதவுவது இந்தியாதான் என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிரம்மகுமாரிகள் அமைப்புக்கான புதிய மையத்தை திறந்து வைத்து பிரதமர் பேசினார். உலக நாடுகளுக்கு இந்தியா நம்பகமான நண்பனாக திகழ்வதாகவும் பிரதமர் பேசினார். இந்தியாவின் வளர்ச்சியில் பிரம்மகுமாரிகள் போன்ற அமைப்புகளுக்கும் பங்குண்டு என பிரதமர் பாராட்டினார். முன்னதாக அரிய வகை இதய நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த 2,500 சிறார்களோடு பிரதமர் கலந்துரையாடினார். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தலைநகர் ராய்ப்பூரில் நடைபெற்ற இந்நிகழ்வை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் ராமன் சிங், முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 25 ஆண்டுகளாக தனி மாநிலமாக செயல்பட்டு வரும் சத்தீஸ்கருக்கு இதுவரை தற்காலிக கட்டடத்தில்தான் சட்டப்பேரவை இயங்கி வந்தது. நவா ராய்ப்பூரில் 51 ஏக்கர் பரப்பில் 324 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளோடு இச்சட்டசபை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. தஜிகிஸ்தான் நாட்டில் உள்ள இந்திய விமானப்படை தளம் மூடப்படுவது மோடி அரசுக்கு மேலும் ஒரு பின்னடைவு என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இந்தியாவின் ஒரே விமானப்படை தளமும் மூடப்படுவது நமது வெளியுறவு கொள்கையின் தோல்வியை காட்டுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் நாட்டோடு இந்தியாவின் ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் அது புதுப்பிக்கப்படாததால் அங்குள்ள விமானப்படை தளம் மூடப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் உள்ளாட்சிகள் தின விழாவை முன்னிட்டு ஏகனாபுரத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் உள்ள யானை வழித்தடங்கள் குறித்த அறிக்கை பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்துள்ளது. யானைகள் வழித்தடங்களை பாதுகாப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஒருங்கிணைந்த யானைகள் வழித்தடங்களை கண்டறிந்து அது பற்றிய விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசால் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஹூப்ளியிலிருந்து தருமபுரி, கரூர், திருச்சி வழியாக ராமநாதபுரத்துக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவைகளை நீட்டித்து சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 29ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் காலை 6:50 மணிக்கு ஹூப்ளியில் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணிக்கு ராமநாதபுரத்தை அடைகிறது. மறுமார்க்கத்தில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்பட்டு திங்கட்கிழமைகளில் இரவு 7:40 மணிக்கு ஹூப்ளியை அடைகிறது என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எர்ணாகுளம் பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரயில் தமிழ்நாட்டின் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 4 நகரங்களில் நின்று செல்லும் என்றும் புதன்கிழமை தவிர வாரத்தின் மற்ற 6 நாட்களும் இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு பகுதிகளில் இருந்து ஏற்கனவே ஒரு வந்தே பாரத் ரயில் பெங்களூருவுக்கு இயக்கப்படும் நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 2 ஆகியுள்ளது. தமிழகத்துக்குள் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தலைநகர் டெல்லியின் பெயரை இந்திரபிரஸ்தா என மாற்ற பாஜக எம்பி பிரவீன் கண்டேல்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திரபிரஸ்தா என்ற பெயர்தான் நாட்டின் பாரம்பரியத்தையும் பழமையான கலாச்சாரத்தையும் பிரதிபலிப்பதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திரபிரஸ்தாவின் மகாபாரத காலத்தில் பாண்டவர்களின் தலைநகராக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் பெயரையும் இந்திரபிரஸ்தா என மாற்றவும் பிரவீன் கண்டேல்வால் கோரியுள்ளார். ரயில் பயணத்தின் போது வாங்கிய பிரியாணியில் புழு கிடந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பயணிக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரண் கௌஷல் என்பவர் 2018ஆம் ஆண்டில் டெல்லியிலிருந்து பூர்வா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்துள்ளார். அப்போது அவர் ரயிலில் வாங்கிய பிரியாணியில் புழு கிடந்ததாக தெரிகிறது. மேலும் அதனை சாப்பிட்ட அவருக்கு உடல்நல பாதிப்பும் ஏற்பட்டது. அவர் தொடர்ந்த வழக்கில் உணவின் தரத்தை IRCTC பராமரிக்க வேண்டும் என்றும் 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரை தளமாக கொண்ட நாராயணா ஹெல்த் நிறுவனம் பிரிட்டனில் பிராக்டிஸ் பிளஸ் குரூப் மருத்துவமனைகளை 2,000 கோடி ரூபாய்க்கு முழுமையாக கையகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் நாராயணா ஹெல்த் நிறுவனம் பிரிட்டனில் வலுவாக காலூன்ற திட்டமிட்டுள்ளது. PPG குழுமம் பிரிட்டனில் 12 மருத்துவமனைகளை கொண்டுள்ளது. மலிவான மருத்துவ சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக நாராயணா ஹெல்த் நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி தெரிவித்துள்ளார். கேரள அரசின் மிக உயரிய இலக்கிய விருதான எழுத்தச்சன் விருதுக்கு புகழ்பெற்ற கவிஞர் KG சங்கரப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சங்கரப்பிள்ளையின் கடந்த 5 தசாப்த கால கவிதை பங்களிப்புகள் மலையாள இலக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் சாஜி செரியன் பாராட்டியுள்ளார். எழுத்தாளர் NS மாதவன் தலைமையிலான நடுவர் குழு அவரை தேர்ந்தெடுத்தது. கவிஞர் சங்கரப்பிள்ளையின் படைப்புகள் பல இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வங்கிகளின் இணையதள முகவரிகள் அனைத்தும் .bank.in என்ற பெயரில் முடிவடையும் நடைமுறை அக்டோபர் 31 முதல் பின்பற்றப்படுகிறது. ரிசர்வ் வங்கி உத்தரவுப்படி இந்திய வங்கிகள் அனைத்தும் தங்கள் இணையதள முகவர்களின் பின்னொட்டு பகுதியை மாற்றியமைத்துள்ளன. போலியான வங்கி வலைதளங்கள் மூலம் நடைபெறும் நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளன. இதை தடுக்கும் வகையில் வங்கிகளின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரிகள் அனைத்தும் எளிதில் அடையாளம் காணும் வகையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. ICICI, HDFC, கொட்டக் மஹிந்திரா, ஆக்சிஸ் உள்ளிட்ட வங்கிகள் இந்நடைமுறையை ஏற்கனவே பின்பற்ற தொடங்கிவிட்டன. இந்தியா ராணுவ ரீதியிலான பின்னடைவுகளை சந்தித்ததால் மோடி அமைதியாகிவிட்டார் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் விமர்சித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் பாகிஸ்தானை எல்லைப் பகுதியில் நெருக்கடியில் வைத்திருக்க இந்தியா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானுக்கு எதிரான பினாமி போரில் இந்தியா ஈடுபடுவதாகவும் தேவைப்பட்டால் ஆதாரங்களை முன்வைப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியா தனது கிழக்கு எல்லையில் பின்னடைவுகளை சந்தித்ததால் மோடி அமைதியாகிவிட்டார் எனவும் கவாஜா கூறியுள்ளார். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதுகின்றன. நவி மும்பை DOI பாட்டில் மைதானத்தில் மாலை 3 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. அரையிறுதிப் போட்டியில் வலுவான மற்றும் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்திய அணிக்கு கூடுதல் நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா என இரு அணிகளும் முதல் முறையாக உலகக்கோப்பையை முத்தமிட முயலும் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சொந்த மண்ணில் விளையாடுவது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது.
சங்ககிரி அருகே உள்ள ஒருக்காமலை வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது விவசாயி எடுத்த கைபேசி புகைப்படம் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த படம் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகிய அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த வனத்துறையினர் கேமரா மற்றும் ட்ரோன் மூலம் சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தலைவர் திரைப்படத்தை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் என நடிகர் பஷீர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய தலைவர் படத்தை சாதிய படம் என கூறி சென்னையில் திரையரங்குகள் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இது சாதிய படம் இல்லை என தெரிவித்த நடிகர் பஷீர் படத்தை பார்த்துவிட்டு விமர்சிக்கும்படி கூறினார். ராஜஸ்தானில் புகழ்பெற்ற புஷ்கர் மேளா தொடங்கி நடைபெற்று வருகிறது. புஷ்கர் பாலைவன நகரில் நடைபெறும் கால்நடை சந்தையான புஷ்கர் மேளாவில் ஒட்டகங்கள், எருமைகள், குதிரைகள் என ஆயிரக்கணக்கான விலங்குகள் விற்பனை செய்யப்படும். ஒரு வாரம் நடைபெறும் இந்த கலாச்சார நிகழ்வில் ஒட்டக நடனம், சிறந்த கால்நடை அலங்காரம், கபடி போட்டி உள்ளிட்டவையும் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அமெரிக்கா வரி விதித்துள்ள போதிலும் இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி 6 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார். இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்திருக்கும் நிலையில் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதி 75 விழுக்காடு குறைந்துள்ளது. இருப்பினும் ஐரோப்பா, இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் புதிய சந்தைகளை இந்திய அரசு கண்டறிந்துள்ளது. இதன் விளைவாக இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி 6 விழுக்காடு உயர்வை கண்டுள்ளதாக ஜார்ஜ் குரியன் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாதங்களில் கடல் உணவு ஏற்றுமதி 3815 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஹெல்மெட்டுக்கு பதிலாக பாத்திரத்தால் தலையை மூடியபடி பயணம் செய்த காட்சி இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனத்தை இயக்குபவர் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து பயணிப்பவரும் ஹெல்மெட் அணிவது அவசியம். இந்நிலையில் பெங்களூருவில் இருசக்கர வாகனத்தில் நண்பரோடு பயணித்த நபர் அபராதத்திலிருந்து தப்பிப்பதற்காக செய்த செயல் போக்குவரத்து போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 90,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,66,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ள சூழலில் தங்கம் விலை உயர்வு கண்டுள்ளது. தகவல் தொடர்புக்கான CMS Not 3 செயற்கைக்கோள் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து LV-M3 M5 ராக்கெட் மூலம் மாலை 5:26 மணிக்கு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகிறது. இதில் 4410 கிலோ எடை கொண்ட CMS Not 3 என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. இது கடற்படை மற்றும் ராணுவத்தின் தகவல் தொடர்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களை பயன்படுத்த கர்நாடக அரசு நிரந்தரமாக தடை விதித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருட்களால் தயாரிக்கப்பட்ட குடிநீர் உபகரணங்களை பயன்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகள், கூட்டங்கள் போன்றவற்றுக்கு அரசு சார்ந்த KMF நந்தினி பிராண்ட் தின்பண்டங்களை மட்டுமே கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் கடல் காற்றாலை மின்சார திட்டத்துக்கான டெண்டர் 2026 பிப்ரவரிக்குள் தமிழ்நாட்டு கடற்கரைக்காக வெளியிடப்படும் என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அறிவித்துள்ளது. ஜனவரியில் ஆய்வு நிறைவடைந்ததும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மத்திய அரசு தமிழகம் மற்றும் குஜராத்தில் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட திட்டங்களை இலக்காக வைத்துள்ளது. தமிழக கடற்கரையின் காற்றாலை ஆற்றல் திறன் 50% அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 1,50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருக்கும் ஆர்செல்லோர் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் உருக்கு ஆலை திட்டத்துக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது இந்தியாவில் அமையவிருக்கும் மிகப்பெரிய கிரீன்ஃபீல்ட் உருக்கு உற்பத்தி திட்டமாகும். நவம்பர் 2ஆம் வாரத்தில் இந்த ஆலைக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. அனகாபள்ளியில் அமையவுள்ள இந்த ஆலை ஆரம்பத்தில் ஆண்டுக்கு 8.2 மில்லியன் டன் உற்பத்தி திறனோடு தொடங்கி பின்னர் 24 மில்லியன் டன்னாக விரிவாக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த மற்றும் குறைந்த உமிழ்வு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் இந்த திட்டம் ஆந்திராவின் வடகடலோர பகுதியின் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கேரளாவில் தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டதாக முதல்வர் பினராயி விஜயன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் உருவான நாளையொட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது. தீவிர வறுமையை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை தாங்கள் நிறைவேற்றியிருப்பதாக முதல்வர் பினராயி விஜயன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய முறைகேடு என கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. போதிய உணவு கிடைக்காதது, வசிக்க பாதுகாப்பான வீடு இல்லாதது, அடிப்படை வசதிகளுடன் கூடிய வாழ்க்கைக்கான வருவாய் இல்லாதது, அடிப்படை கல்வி, மருத்துவ வசதிகள் இல்லாதது அதீத வறுமைக்கான வரையறைகளாக கேரள அரசு வகுத்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,95,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது செப்டம்பர் மாத வசூலை விட 4.6% அதிகமாகும். ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 13.89 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து கடந்த ஆண்டை விட 9% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கார் விற்பனை உச்சம் தொட்டுள்ளது. அக்டோபரில் இதுவரை இல்லாத அளவாக 4,70,000 கார்கள் விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக மாருதி நிறுவனம் மட்டும் 1,76,318 கார்களை விற்பனை செய்திருக்கிறது. மஹேந்திரா 71,624 கார்களையும், டாடா 61,134 கார்களையும் விற்பனை செய்துள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தமே கார் விற்பனை அதிகரிப்புக்கான முக்கிய காரணம் என்று ஆட்டோமொபைல் துறை வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக அமெரிக்காவின் நியூயார்க்கில் கனமழை பொழிந்தது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பலத்த காற்று வீசியதால் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். 1 மணி நேரத்திற்கு 6 அங்குலம் தண்ணீர் தேங்கும் அளவுக்கு மழை பெய்ததாகவும் அதனை சமாளிக்கும் வகையில் நியூயார்க்கின் உட்கட்டமைப்பு இல்லை என்றும் நியூயார்க் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. காலநிலை மாற்றமே இந்த அளவுக்கு மழை பொழிய காரணம் என்று அத்துறையின் ஆணையர் ரோஹித் அகர்வாலா கூறியுள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு கனவுகளை திருடுவதில் இந்தியர்களே பெரும் பங்கு வகிப்பதாக அமெரிக்க அரசு சமீபத்திய விளம்பர வீடியோவில் மறைமுகமாக விமர்சித்துள்ளது. H-1B விசா தவறாக பயன்படுத்தப்படுவதை மையமாக கொண்ட அந்த வீடியோவில் விசா பெறுபவர்களில் 72% இந்தியர்களே என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்களை நியமித்து இளம் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதாகவும் இதனால் பல அமெரிக்கர்களின் கனவு திருடப்படுவதாகவும் கூறி ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விளம்பர வீடியோவை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் உள்நாட்டு பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற நிலைப்பாட்டை குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த விளம்பரத்தின் இறுதியில் அமெரிக்கர்களுக்கான அமெரிக்க கனவை மீட்டெடுப்போம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக சிகரெட் பிடிப்பதற்கு மாலத்தீவு தடை விதித்துள்ளது. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் புகைப்பிடிக்கவோ புகையிலை பொருட்களை வாங்கவோ விற்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புகையிலை பொருட்களுக்கு இத்தகைய தலைமுறையினருக்கான தடையை அமல்படுத்திய உலகின் ஒரே நாடு என்ற பெருமையை மாலத்தீவு பெற்றுள்ளது. பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் புகையில்லா தலைமுறையை உருவாக்கவும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் பொருந்தும். தடையை மீறும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிக அபராதம் விதிக்கப்படும். மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய மகளிர் அணி சாம்பியனாக பெரும் வாய்ப்பு உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு பெரிய பரிசை அறிவிக்க தயாராகி வருகிறது. ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்றால் கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு வழங்கப்பட்ட அதே 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை மகளிர் அணிக்கும் வழங்க BCCI பரிசீலித்து வருகிறது. இது வாரியத்தின் சம ஊதிய கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவாகும். சர்வதேச T20 போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் அறிவித்துள்ளார். தனது முடிவு T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயாராக உள்ள நியூசிலாந்து அணிக்கு தெளிவை அளிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 35 வயதான வில்லியம்சன் தனது நாட்டிற்காக 95 T20 போட்டிகளில் விளையாடி 2575 ரன்களை குவித்துள்ளார். T20 போட்டிகளில் நியூசிலாந்துக்காக அதிக ரன்களை குவித்தவர் வில்லியம்சன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது தலைமையில் நியூசிலாந்து அணி T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிக்கு 2 முறையும் இறுதிப் போட்டிக்கு 1 முறையும் முன்னேறியிருக்கிறது. கால்பந்தாட்ட ஜாம்பவான் மெஸ்ஸி இந்த ஆண்டு இறுதியில் ஹைதராபாத் வரவுள்ளார். டிசம்பர் 13ஆம் தேதி இந்தியாவுக்கு வரவுள்ள மெஸ்ஸி அகமதாபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லவிருந்தார். இந்நிலையில் அவரது சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அகமதாபாத்துக்கு பதிலாக அவர் ஹைதராபாத் செல்வார் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஹைதராபாத்தில் ரசிகர்களோடு அவர் உரையாட உள்ளதாகவும் பிரபலங்களுடன் நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியில் விளையாடவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நேற்று நவம்பர் மாதத்திலேயே மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் நேற்று 35.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இதற்கு முன்னர் 1999 ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி 35.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதே அதிகபட்சமாக இருந்தது. திங்கட்கிழமை வரை சென்னையில் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், அதன் பின்னர் தமிழ்நாட்டில் மாலை வேளைகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வருகின்ற 4ஆம் தேதி விழுப்புரத்திலிருந்து முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 4ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு மெமு ரயில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும். இந்த ரயில் அன்று பிற்பகல் 11:45 மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:40 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லாத சிறப்பு மெமு ரயில் பிற்பகல் 2:15 மணிக்கு விழுப்புரத்தை வந்தடையும். கல்லறை திருநாளையொட்டி திண்டுக்கல் அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக மல்லிகை பூவின் விலை 1 கிலோ 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கல்லறை திருநாளுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் செண்டு மல்லி, கோழிக்கொண்டை 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பிஜி நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கால் டாக்ஸி ஓட்டி அதில் சம்பாதிக்கும் பணத்தை இந்திய மாணவிகளுக்கு அனுப்பி வருகிறார். இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் நௌஷா பிஜி நாட்டில் டாக்ஸியில் சென்றபோது அதன் ஓட்டுநரிடம் உரையாடியுள்ளார். அப்போது 86 வயதான அந்த ஓட்டுநர் தான் ஒரு செய்தித்தாள், 13 நகை கடைகள் உள்ளிட்டவற்றை நடத்தி வருவதாகவும் ஆண்டுக்கு $175 மில்லியன் வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். டாக்ஸி ஓட்டுவதன் மூலம் ஈட்டும் வருமானத்தை கொண்டு வருடந்தோறும் 24 இந்திய மாணவிகளுக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நௌஷா வெளியிட்ட பதிவு சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது.